அத்திப்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். அடுத்த லைன் பண்ணுமா? நீ தூங்கி இருந்து வரல, நல்ல ரெஃப்ரெஷிங்கான வீடியோன்னு சொல்லலாம். அப்படியே எதுக்கு மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாமே அப்படின்னு. எப்படியே நம்ம இப்படி கொடுக்குற ஐட்டத்தை வச்சு அப்படி மூஞ்சி கழுவிடுயா? அப்படி இல்லைடா. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நீ ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோப்பா உனக்கு. எனக்கு ஆமாம். மழையா? அதுக்கு அடுத்து என்ன பிடிக்கும் உனக்கு? மழையில் ஜாலியாக டீ குடிக்கலாம். கொக்கோ இல்லை, அப்பா சொல்லிடுச்சு, நீ தப்பா சொல்ற. டீ. டீயா? டீ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் டாட். ஜாலிதான். இந்த தளபதி தளபதி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணப்பா நீ. இப்போ நீங்க வந்து டீயோட பல மேட்டரை வந்து பேரிங் பண்ண போறோம். ஓ, பேரிங் போட்டு குத்து சண்டை போட்டு எது வந்து வேற லெவல்ல இருக்குன்னு. பேரிங்னா அப்போ செல்ஃபோன்லேயே பேர் பண்ணிடலாமா? ப்ளூடூத் இல்லையா? சரி, ஸ்பேரிங். பேரிங்கா? நிறைய கம்ப்ளைண்ட் வருது அங்கிள் உங்க டீ போடுறத வச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லிமிடெட் கிரவுட்ஸ் இருந்தாங்களாம். கரெக்டான. ஆமா, இப்போ வந்து வர வர டீயோட குவாலிட்டி குறைஞ்சிட்டே வருது. காரன் வந்து சொல்றா, அன்னைக்கு அங்கிள் டீ கொடுப்பாரு, அதை வச்சுட்டு அங்க அக்வா ஃபேன் தண்ணி இருக்கும், அதை குடிச்சு வந்தாரு. அவ்வளவு தண்ணி முன்னாடிலாம் டீ அவ்வளோ அப்படியே குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ என்னடானா ஒரு லிட்டர் தண்ணியோட கலந்து வாங்குற 1 லிட்டர் பாலில் எத்தனை பேருக்கு டீ போட முடியும்? டீ கிளாஸ் ரெடி. ஆளாளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. தின்றதுக்கு வந்துரு கரெக்டா. சம்மர் பயங்கரமா இருக்கு. சரி, குழுக்குன்னு எங்கெல்லாம் போய் வீடியோ குடிச்சு வீடியோ எடுக்கலாம்லாம் பார்த்தா இப்போ என்ன பார்த்து ஒரு நாள் அந்த குழு வீடியோலாம் வாங்கணும்னா போய் கோகுல் டாட் 3GB பாருங்க. நம்ம சம்மர் வீடியோ போட்டுருக்கோம், சம்மர் ட்ரிங்க்ஸ் போட்டுருக்கோம், சம்மர் ஹைக்ஸ் போட்டுருக்கோம். இதெல்லாம் அங்கே போய் பாருங்க, போட்டிருக்காங்க. டக்குன்னு ப்ரொமோஷன் விட்டான் பத்தியா? டீயோட சேர்ந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. டீக்குனா பஜ்ஜி, ஆறு காலத்துல இருந்து பிஸ்கட்டு, பஜ்ஜி, போண்டா அந்த ஐட்டம். ஆமாம். அப்புறம் வந்து சமோசா, ஆமாம், சுண்டல், வடை, அதான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குல்ல. ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு, அன்கன்வென்ஷனலாகவும் நிறைய இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டு கூட நம்ம டீ குடிக்கலாம். மீல்ஸு நீங்கள் அப்பா அம்மா கூட டீ குடிப்பேன். பாத்ரூம்ல போய் முக்கிட்டு இருந்தா கூட டீ இருந்தா கொடுத்தா குடிப்பேன். நீ உன்னை பற்றியும் நான் பேச வரல. அதனால தான் இது அப்பா வந்து டீ எந்தூசியாஸ்ட், எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் 2 பேர் வந்து காஃபி எந்தூசியாஸ்ட். ஸோ அதனால தான் பயாஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 காஃபி லவர்ஸ், ஒரு டீ லவர், 3 பேரும் சேர்ந்து வந்து டீயோட நிறைய காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ட்ரெடிஷ்னலாகவே போகுமா? டீ வித் சாய் வித் பிஸ்கட், அது ஜென்ரல். சாய் வித் பிஸ்கெட்னா இவனை கூப்பிடுங்க, கரண். ஆமாம், சாய் வித் பிஸ்கட்னா இது அவன் வந்து சாய் வித் பிஸ்கெட்ல பிஸ்கெட் வித் சாய், பிஸ்கெட் தான் சாய். 3 பிஸ்கட் எடுப்பான், அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடும். அதை வேற ரசிச்சு சாப்பிடுவான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கரண் வந்து மரிஸ்காக்கு இது பல்லுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் கூட போயிருக்கணும், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. கோகி பிச்சி வேணுமா? அங்கே வர காட்டுங்க, அழகு கிளாஸ் காட்டுங்க. அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா ஒரே டீ தானா? காட்ட சொன்னீங்க, பார்த்துட்டியா? நான் பார்த்துட்டேன். ஏய் குர்ரா, அது சொல்லு. டீ கிடையாது. டீ வித் பிஸ்கெட் our go to combination. காப்பி முட்டை அல்டிமேட். ஸ்ட்ரைட்டா எஸ் குத்தலாமா இது? இது ரஸ்க் வேற வாங்கி வந்துக்கிறேன்ப்பா, அது கூட சூப்பரா இருக்கும். இது டெட்லி காம்போ. எஸ் குத்துருங்கப்பா. இதெல்லாம் பேசிட்டு இருந்தா டைம் வேஸ்ட். ஸ்ட்ரைட்டா பிரமாதமா இருக்குல்ல. சட்டை எஸ் கொடுத்துட்டு அடுத்தது போவோம். எஸ் தான். இதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. பட்டர் பிஸ்கட்டு, டீ நல்லா பண்ணி அதில் லைட்டாக சிக்கனோ முட்டையோ அப்படி போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நக்கிட்டு அப்புறம் சாப்பிடுவான். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? நான் தான். நீங்கள் தான். டெய்லி சிக்கனை போட்டு வெஜ்ஜே வேணாம்னு சொல்லுது இப்போ. அதில் ஏலக்காய்லாம் இருக்குல்ல. ஏலக்காய் பிடிக்காது. அப்படியா? நெக்ஸ்ட் வந்து பஜ்ஜி, வடை இருக்கு, மெது வடை. வடை வேணுமா? வடை இருக்கு. மசால் வடை வேணுமா? மசால் வடை இருக்கு. சமோசா வேணுமா? சமோசா. ஐயோ, சமோசா, போண்டா. ஆனா பஜ்ஜி இல்லை. எது பெஸ்ட்னு பாருங்க. அதுல என்ன டவுட்டே இல்லை, மசால் வடை தான். இந்தா நீங்க அதே எடுத்துட்டீங்களா? சரி, நான் போட்டாருங்க. தொட்டு சாப்பிடணும் எல்லாமே.
மெதுவடை சேரல. ஆமா மசால் வடை சேருது. மசாலா வடை தான். மசால் வடை தாங்க. ஆனா கூட எஸ் இல்ல. ஏ ஏ இது போண்டா வந்து சேரவே இல்ல. டி A B C டி 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 கொடுத்துடலாம். இது சேரல. டி அதுவும். மசால் வடை ஏ, மற்றது விடு. டீ கடைனாலே மசால் வடை தான். ஆமாம், இந்த திருத்தணி கோயிலில் திருத்தணி கோயிலுக்கு போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. பின்னாடி பக்கம் சும்மா அந்த ஆயா எல்லாம் வடை சுற்றி விற்பாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே டிமாண்டாக இருக்கும். வடையா? ஆயா இல்லை, புத்தி எங்கே போகும். திருப்பதி திருத்தணி கோயிலுன்ற யாருன்னு கேட்குறான். முருகர். ஒரு நாளைக்கு 5 டீ குடிக்கிறோம். இப்போ இந்த வீடியோனால எப்படியும் 10 டீ ஆகிடும் போல இன்னைக்கு. இது எனக்கு என்ன தெரியுமா, இப்போ வீடியோ முடிஞ்சிடும் திருப்பி ராம் போலாமான்னு அங்க உட்காந்துருப்பாருல, டீ பார்த்துட்டு ஒரு டீ போட்டு வாங்குவாரு. அடி செருப்பால அப்படின்னு பக்கோட்டா. இது கூட செம்ம ஐட்டம் ஆச்சு. சாய் பக்கோரே சேருமா? ஐயோ, நார்த் இந்தியாவிலலாம் பயங்கர நீ விளையாடுற செம்மையா சேரும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே ஏ ஆமா ஏ கொடுக்கலாம். சேருது காஃபி டீயோட. ஆனா நீங்க சொன்ன ஆ ஆ ஊ ஊ அப்படி இல்ல, அப்படி இருக்கு. அது பகோடாவை பொறுத்து இருக்கு. இமேஜின் பண்ணி பாரு, அப்படியே செம்மையாக மழை பெய்யுற இடத்துல ஒரு சின்ன லோக்கல் டீ கடை, அங்கே சுட சுட பக்கோடா போட்டு உங்க கையில் கொடுக்குறாங்க. அப்படியே போட்டு கொடுக்கறதே அங்கிள் தான். வாங்க அப்படின்னு. இது தேனிக்கு போனோம். காலையில் 3:30 மணிக்கு எத்தும்போது இறங்கிட்டான். என்னடா பண்ணுறது, அப்படி சுற்றி வந்தா ஒரு வயசான பாட்டி அப்பதான் வந்து அடுப்பெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் உனக்கு இல்லை பாட்டியே பாட்டி வந்து வைக்கிறாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், அப்பா காலங்கத்தால வடை பஜ்ஜி சும்மா வாழை பூந்து விளையாடலாம் நினச்சிட்டு கீழே போயிட்டு என்ன பாட்டினா அது பேர் என்ன சொய்யம் இல்லை குடி குடியா இப்படி எப்படின்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? குடி பணியாரம் எவ்வளோ சொல்லு அப்போ 90 ஒன்று 50 பைசா இருக்குமா? 25 பைசா ஒன்று இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம். காலங்காத்தால அந்த பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். காலையில் வந்தவொடனே எப்படி வரும், நாங்கள் 4 காசு தருவானுங்க இவ்வளோ சாப்பிட்றானுங்க. எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில் கணக்கு பண்ணி காசு கொடுத்தோம்னா ஐயோ அதுக்கு எவ்வளோ சந்தோஷமா. முக்கால்வாசி காலி. இனிமேல் அது என்ன வியாபாரம் பண்ணுறது, டெய்லி வந்துட்டு போறீங்களா? அப்போ அதை மறக்கவே முடியாது பாரு. இன்னும் கூட சொல்கிறேன் பாரு, நான் எவ்வளோ வருஷம் ஆகுது. நெக்ஸ்ட்டு முறுக்கு சம்டைம்ஸ் சேரும். அதில் போடுறான் திணிக்காத, அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செய்யணும். ஒன்று பத்தாது திணிக்காதீங்கன்னு உனக்காக ஆனது ஆகி போச்சு. அது காலியாக போயிடுச்சு. ஆனது ஆகி காலையிலே போயிடுச்சு. பிடிக்கலையாடா உங்களுக்கு? சீதான் எனக்கு பிடிச்சிக்குதுப்பா. இதெல்லாம் தான் இருக்கும். பி கொடுக்கலாமா? இல்லை நான் சியே கொடுப்பேன். சீதான் சி முறுக்கு டீ எவ்வளோ சூப்பர் ஃபேமஸு. ஒன்றும் கிடையாது. எல்லாம் சும்மா குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுருக்கலாம். நீ தான் அதில் போட்டு எல்லாம் ஒன்று தானே, வாயில் போய் ஒரே இது கலவை தானே எல்லாம். எல்லாமே அப்படிதானே. எதுக்கு தனியாக அது தனியாக இப்படி தனியாக அப்படி அப்படியே இன்னுமோ சின்ன வேலைலாம் பண்ணுறேன். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். நார்மலாகவே நான் அப்படியே ஒரு பாக்கெட் அப்படியே ஒரு பாக்கெட்டை காலி பண்ணுவேன் ஒரு டைமில். இதில் முட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை இது வெஜ்ஜு முட்டை போட்டது வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டே. இந்த முட்டை போட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே போகிற செக்க போடுது. இல்லை போட்டுருக்கு தான் நினைக்கிறேன். இல்லை வெஜ்ஜுன்னு போட்டிருக்கு. செம்மையாக இருக்குடா. அந்த காலத்து மெமரிஸ் அப்படியே வருதுடா. டேஸ்ட்டுமே அந்த டேஸ்ட் தான் வருது. ஜாலியாக கொடுத்து ஒன்றரை போல இந்த வீடியோ. நான்டா சரி போடுங்க. ஆஹா, அச்சி முறுக்கு டீ செம்மையாக இருக்கு. என்ன சொல்லலாம்? எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ் நான் ஏ கொடுக்கலாம் பார்த்தா. நானும் ஏ. எஸ் வந்து டீக்காக இல்லை, எஸ் வந்து அச்சு முறுக்காக. கலந்தபடி தான் கொடுக்கணும். கலந்தபடினா ஏ தான். டீக்கும் இதுக்கும் எப்படி காம்பினேஷன்? ஏ தான். அந்த பட்டர் பிஸ்கட் டேஸ்ட் வரல. அந்த இது வரவே இல்லை. அதை வச்சு அந்த இது வரவே இல்லை. அடிக்டாது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் கொடுத்தாதான் அது எஸ். இன்னொன்று இருக்கு. மில்க் பிகிஸ் பழைய மில்க் பிகிஸ் வாங்கினியா? இப்போ கிளாசிக். இப்போ ஒன்று கிளாசிக். இப்போ ஒன்று கிளாசிக்னு வருது.
பிரிட்டானியா ஒயிட்டு நார்மல் மில்க் பிகிஸ் இப்போ கிளாசிக் வருதுல அது இல்ல கட்டமா வருது அப்படி கிடையாது. பிரிட்டானியாவே அப்படி போ. அவங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான்டா கட்டமா இருக்கிறது கிடையாது. ஆமா. அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். பிரிட்டானியான்னு பழைய மாடல் அது. இந்த பிஸ்கெட் தான் தெரியும் உங்களுக்குலாம். இது கல்யாணம் ஆயிடுச்சா அது எப்படி ஆகும்? மசாலா பீனட் எனக்கு என்னமோ சரி வர இதெல்லாம் நீ கொடுக்க சொல்லி சரி. என்ன காஸ்ட் கட்டிங் பண்றியா? ரெண்டு கொடுத்து இதெல்லாம் சும்மா அப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே தவிர டீ கூட காம்பினேஷன் சேராது. மத்தியானம் சாப்பிட்டு டீ குடிக்கிறான்னா குடிப்பேன். ஆனால் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு நான் டீ குடிக்கிறான்னா கேவலமாக இருக்கு. நீ ஏன் சாப்பிட்டா நல்லா காம்பினேஷன் சேரவே இல்லை. டி 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 கொத்தலாம் டி டி தான். சரி, இத்தனை நாளா நம்ம பேக்கரியில் போயிட்டு டீ கேக்குன்னு வாங்குவோம். ஆனால் அதை நான் என்றைக்குமே டீயோட சாப்பிட்டதே இல்லை. ஏன் நீ சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்ருக்கியா? டீ கேக்கும் டீயும் பேரே டீ கேக் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இன்னைக்கு பார்ப்போம் இந்த டீ கேக். ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி டேப் வாட்டர் இருக்குக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக சாப்பிட்ருவேன் நான். சரி, டீ கேக் குடிச்சு பார்ப்போம். டீ வேணும்ப்பா எனக்கு. சாரி, டீ இல்லை. டீ கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா காம்பினேஷன் பார்ப்பேன். நான் குடிச்சிட்டேன். ஆமாங்களா? எஸ். ஆனால் அந்த பிஸ்கட் டேஸ்ட்டுக்கு கிட்ட வருது. எஸ் தான் எனக்கு. இந்த மாதிரி இனிப்பு ஸ்வீட் டூத்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அது செம்மையாக பிடிக்கும். நான் ஏன் தான் பண்ணுமா? எனக்கு இன்னும் தோணுது இதோட பெட்டரா. நீ ஏவா? இப்போ ஏ தான். சிந்தாம ஒத்துமையா மனுஷனா நீங்கெல்லாம். எனக்கு வந்து இது வந்து அப்படியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட சாப்பிட்ருவேன் நான். ஒரு கேக்கு ஒரு டீ. ஃபாரின்லலாம் ஒரு டோனட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவாங்க தெரியுமா? காலையில் இது கூட தான் பண்ணலாம். ஆமாம், அது மாதிரி நம்ம வந்து இப்போ நான் டோனட்டை வச்சிருக்கேன். அப்படி சாப்பிடணும். ஃபாரினர்ஸ் காஃபியோட சாப்பிடுவானுங்க, நம்ம டீயோட டோனட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. கோக்கிக்கு நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஏய், நாங்கள் அந்த மித்தெல்லாம் உடைக்கிறோம். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் டீ ஒடுக்குறீங்க. இது யார் சொல்றா தெரியுமா? நேற்று ஒரு ப்ரௌனி வாங்கி இந்த டீயோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கி ப்ரௌனி அதில் புட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன், நல்லா இருக்குன்றா. நீங்க எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு எல்லாம் என்ன டீயோட அருமை தெரியும்? நல்லா இருக்கு இது. நல்லா இருக்கு. நானும் ஏ கொடுப்பேன். இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் காலையில் என்ன இருக்கும்? அக்கா சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லிட்டாங்களா? சனியை பிடிச்சது உளறிட்டு போயிடுச்சு. சரி, ஒரு போல் எடுத்துகிட்டு வந்துட்டு கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ்லையும் சாக்கோஸ்லையும் டீயை ஊற்றி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாக்லேட் இதில் செட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? இது சும்மாவே சாப்பிடலாம் தெரியுமா? நல்லா இருக்கும். நான் சும்மா தான் சாப்பிடுவேன். இருக்கிற ஸ்நாக்ஸ் இது அப்படியே சுத்தம். எனக்கு வந்து பாலோட கெலாக்ஸ் சாப்பிடவே பிடிக்காது. சாக்கோஸ் சாப்பிடுவேன். போதும். அன்னத்தை அளக்காத அல்சர் வரும். ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன் நான் மதியானம் செஞ்சேன்ல, குக்கு வந்து இப்போ செம்ம ஸ்மெல்லு வருது. அதான் எங்கன்னா இருக்குமான்னு பார்த்தேன், காலி ஆகிட்டு இருக்கு போல. என்ன பண்ணீங்க? நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சேன் மத்தியானம் லஞ்சு. அங்கே வந்து மயிலும் அப்படிலாம் இல்லை. டீ வர்சஸ் கெலாக்ஸ் அண்ட் சாக்கோஸ். இந்த காம்பினேஷன் எனக்கு சரியாக வருமானு தெரில. கிரன்ச்சி டீ வாயடைச்சு போயிட்டான். வாயில வருதுன்றியா? நல்லா வருது. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நான் சொன்னல சாக்கோஸோட சேர்ந்து இது நல்லா இது. ஆனாலுமே ஏ கொடுக்குற பி கொடுக்கலாம். என்னடா பாக்கு மாதிரி இருக்கு. பி கொடுக்கலாம். அதான் எனக்கும் இந்த பி கொடுக்கலாம். இது சி கொடுக்கலாம். சாக்கோஸ் வந்து பி, இது வந்து சி. எனக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தன் இன்ஸ்டாவில் போட்டுருந்தான். அதை பார்த்து தான் எனக்கு இந்த வீடியோ பண்ணோன்னு ஐடியாவே வந்துச்சு. என்னடா அவன் இப்படி சூப்பராக இருக்குன்றான் அப்படின்னு. டீயோட எதை மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லு. டீயோட எதை மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லு. பால். பூரியும் டீயும் சூப்பராக இருக்கும்ன்றாங்க. பூரி பால் நல்லா இருக்கும். பாலுக்கு பூரி பால் சக்கரை நம்ம போட்டு சாப்பிடுவோம். வேற டீயோட பூரி வேற லெவலில் இருக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஃபேவரட்டான காம்பினேஷனாக இருக்கு. நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நல்லா இருக்கும்டா, அது நல்லா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு.
பூரி கிழங்கு சாப்பிடணும் போல இருக்கு. முந்தா நேற்று வந்து இருந்தால் கிடச்சிருக்கோம். கவலைப்படாது. கிழங்கு இருக்கா? இருக்கு. இப்போ நினச்சதெல்லாம் நடக்குதுடா கோகுல். நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி சரி, ஆவேன். அப்போ கூட செல்ஃபிஷாக இருக்கான்ப்பா. நாங்கள் அம்பானி ஆவோம். உடனே மாற்றிக்கினா இவன் அதுக்கு மேலே பைத்தியக்கார சட்னி கொடுத்துருக்குறா. பூரி சட்னி சாப்பிடுவாங்க. என்னடா நீ நிறைய பேர் சாப்பிடுவாங்க. டீ இவ்வளோ இருக்கு டீ அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. காலி டீ காலி. எத்தனை ஐட்டம் இருக்கு? அப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான் முடிவு பண்ணு. அப்போது ஆடி தொட்டு ஆக்சுவலாக தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு பிளேட்டில் பூரியை வச்சுட்டு டீயை ஊற்றணும். அந்தளவுக்கு நல்லா இல்லை. தேங்காய் பால் இந்த காம்பினேஷன் S+. எது? பூரி கிழங்கு. பூரி உருளைக்கிழங்கு. இது எதை பண்ண சொன்னால் எதை பண்ணிட்டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீ? இஸ் ஏ ஃபெயிலியர். இப்போ 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 இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் வச்சு ஃபைனலா ஃபைனலா சொல்லு. இன்னும் இது வரைக்கும் பிஸ்கெட் அந்த ஓஸ்மானியா பிஸ்கெட் டீ கிட்ட கூட வரல. சாப்பிட்டோம். நல்லா இருக்குது. அது நல்லது. லாஸ்ட் ஐட்டம் தோசையா? தோசைக்கு டீயா? இந்த வடிவால் சொல்லுவார் தெரியுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனமோ. இது ட்ரை பண்ண சொல்லி ஒரு காம்பினேஷனாக சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் நெட்டிசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் பூரியோட பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் காலையில் டீ கண்டிப்பாக இருக்கும். தோசை சாப்பிட்டு சட்னி இல்லை அது இல்லைன்னு சொல்ல. சட்னி அரைக்கணுமா, அதுக்கு மிளகாவை போடணும், இது போடணும், புதினாவை போடணும், தேங்காய் போடணும். இது புட்டமா இதில் தொட்டமா அட கேட்டோமா அப்படியே வாயில் விட்டோமா. நாளைக்கு காலைல தான் தெரியும் கெட்டமா இல்லையா. எண்ணெய் அதிகமா இருக்கு. அந்த எண்ணெயும் அந்த டீயும் சேர்ந்து கொமட்டுது. ஏய் தோசை ரொம்ப அருமையா இருக்குடா. அதை எடுத்துன்னு வந்து டிவியில போட்டா அதனுடைய மகிமையை கெடுத்துட்டோம்டா. தோசை அட்டகாசமா இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் வாந்தி வர மாதிரி வச்சுறாங்க. இதுக்கு காம்பினேஷன் என்ன தெரியுமா? ஈ குத்துருங்க. ஈக்கும் கீழே. ஆமாண்டா இதெல்லாம் வந்து கணக்கிலே வராது. இது கணக்கிலே வராது. இப்படி இது மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. ஒரு நிமிஷம் அழ வந்துச்சுடா எனக்கு. இந்த மாதிரி காஃபி வச்சு ஒரு வீடியோ பண்றாத, நான் வரமாட்டேன். அப்புறம் காஃபி லைஃப்ல குடிக்க காஃபி அப்படி மாதிரி பண்ணோம்டா. ஆனால் என்ன மேட்டர்னா காஃபி எல்லாத்தோடையும் புரிஞ்சுது சூப்பரா. அட பாங்களா கடைசியில் வாயை கெடுத்துட்டீங்கடா. விட்டுருங்கப்பா இந்த டீ சமாச்சாரம். இந்த வீடியோவோட டேக்அவே எனக்கு அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக. இதெல்லாம் அந்த பிஸ்கெட்டோட அடிச்சுக்க வேறு காம்பினேஷனே இல்லை. அது ஓஸ்மானியா பிஸ்கெட் டீ. உங்களுக்கு எதனா அந்த மாதிரி டெட்லி காம்பினேஷன். மில்க் பிக்கிஸ் கிளாசிக் வாங்கி சாப்பிடு. மில்க் பிக்கிஸ் கிளாசிக் வித் டீ சாப்பிட்டு பாருங்க. ஓஸ்மானியா கூட காலி ஆகிடும். ஆமாம், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா காம்பினேஷன் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு போய் ட்ரை அதை பார்த்துட்டு நீங்களே வந்து ட்ரை பண்ணி நீங்களே சாப்பிட்டுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணி அதை சாப்பிட்டு நாங்கள் போய் நாங்கள் படலைப்பா அவஸ்தை. டீலே அடிச்சிட்டான் இன்னைக்கு. செம்மாடி அடிச்சிட்டான். டீ பூந்து விளையாடியாச்சு. எல்லா காம்பினேஷனையும் வச்சு ஜாலியாக மழை நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. இது சிலதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? வரிடு ஃபுட்டா? அது வியர்ட் ஃபுட். ஒரே ஃபுட்டு தான் இது. இது கடைசி 2 தான் செட் ஆகலை. மற்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஜாலியாக டீ ஆச்சே ரசித்து சாப்பிட்டோம். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இந்த டீயும் புரியும். இவ்வளோ பேர் நல்லா இருக்கும்ன்றாங்க. பாலை ஊற்றிருக்கணும். இந்த டீ காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் 3 பேரும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்களும் ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி அண்ட் கோகுல் அண்ட் கோகோ.